வரலாற்று சிறப்புமிக்க தாம்பரத்தில் நம் உயிருக்கு மேலான அன்பு நிறைந்த ஓமுந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 129ஆம் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், சென்னை மண்டலத்தினுடைய தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தினுடைய தலைவர் பேரன்புக்குரிய மாமா ஜெயராமன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சென்னை மண்டலத்தினுடைய செயலாளர் என் ஆருயிர் சகோதரன் தாமோதரன் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய எங்களுடைய வேந்தர் தனலட்சுமி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா சீனிவாசன் அவர்களே, தெற்கு சீமையில் எங்கள் இனத்தின் காவலர் அருளாளர் கேஆர் கல்வி குடும்பத்தினுடைய நிறுவனர் எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் கேஆர் அருணாசலம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கொங்கு மண்டலம் தந்த எங்கள் சீதனம் பெருமதிப்புக்குரிய மாமா MC பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜனகராஜ் அவர்களே, பொருளாளர் மதிப்புக்குரிய என் ஆருயிர் அண்ணன் தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் வெங்கடசுப்பு அவர்களே, மதிப்புக்குரிய நீலராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற விளாத்திகுளம் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய GV மார்க்கண்டேயன் அவர்களே, இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் சேகர் ரெட்டி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு 129ஆம் ஆண்டு விழா ஓமுந்திராருக்கு சென்னையில் எனக்கு எட்டிய வகையில் இது 2வது முறை. 29 ஆண்டுகளுக்கு முன்னால் நூற்றாண்டு விழாவை சென்னை தலைநகரில் நடத்திட வேண்டும் என்று காமராஜர் அரங்கத்தில் மறைந்தாலும் என் உள்ளத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே நாளில் ஓமுந்தூராரை வழிபட்டு இந்த இனத்தின் பிள்ளைகளுக்காக கல்லூரி வாசல்களில் ஏறி அந்த பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக தீரர் கூட்டமாம் திருச்சியில் பெண் பிள்ளைகளுக்காக பல்வேறு கல்லூரிகளில் அந்த படிக்கட்டில்களில் ஏறி ஏறி இறங்கி இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக திருச்சியில் நமது வீட்டு பிள்ளைகளுக்காக காவேரி கலைக்கல்லூரியை தந்த ஐயா KRT அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. அவர் மறையவில்லை. அந்த உணர்வுகள் காமராஜர் அரங்கத்தை இன்றைக்கும் தாமோதரன் குறிப்பிட்டு சொன்னார். அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மூல பொருளாக இருந்தவர் அன்றைக்கு தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தினுடைய தலைவராக இருந்த
எங்கள் தந்தை சுந்தராச ரெட்டியாரையும் எண்ணி பார்க்கிறேன். அது காமராஜர் அரங்கம் அன்றைக்கு விழா. அந்த காமராஜர் அரங்கத்திற்கு முன்னால் 98ஆம் ஆண்டு கரிசல் பூமி அருப்புக்கோட்டையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அவர் ஆற்றிய உரைதான் காமராஜர் அரங்கம். அதற்கு பிறகு திருச்சி, திண்டிவனத்திலே ஓமந்தூரில் 2 முறை விழாக்கள், துறையூர் விழாக்கள். இந்த விழாக்களெல்லாம் சிறப்பு. இங்கே பேசியவர்கள், நான் இங்கே அரங்கத்திற்குள்ளே வந்தேன். சிரித்த முகம். இந்த நுழைவு வாயிலுக்கு எங்கள் மாமா பாலமுருகன் பெயரை சூட்டியிருக்கிறீர்கள். அவர் அந்த சிரித்த முகம் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலே அவர் வந்த காட்சிகளை நான் பார்ப்பேன். ஒரு திருமண மண்டபத்தை இந்த சென்னையிலே இந்த சமூகத்துக்கு அமைப்பதற்காக அவரோடு சேர்ந்த அந்த குழுக்களை திரட்டி கொண்டு ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து பெருமை சேர்த்து அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த அரங்கத்தில் அவர் குடும்பம், இதுதான் இந்த விழாவிற்கு குடும்ப விழா என்று பெயர் சூட்டியிருக்கிறீர்கள். இது குடும்ப விழா. இந்த அரங்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு புகழ் 1000. முதலமைச்சராக வந்தார். இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், ஆலய வழிபாடுகள் எங்கே இருந்தது? ஒரு மடத்துக்குள்ளே முடங்கி கிடந்தது, ஒரு சமூகத்துக்குள்ளே அடங்கி கிடந்தது. அதை இந்து சமய அறநிலைத்துறையாக உருவாக்கிய பெருமை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு உண்டு. நாடு விடுதலை பெற்றது. முதலமைச்சராக மாகாணத்துக்கு பிரதமராக பொறுப்பேற்றவர். இந்த நாட்டுக்கு பண்டித நேர். ஒரே முத்திரை தான் அரசு முத்திரை என்று சொல்கிறார். அது அசோக சக்கரம் என்றார். இல்லை இல்லை, நான் ஆளுகிற மாகாணத்துக்கு தனி முத்திரை இருக்கும் என்று சொல்லி அதை அமைத்த பெருமை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு. இங்கே பாரதியை குறிப்பிட்டார்கள். ஆணுக்கு பெண் அடிமை இல்லை என்று சொன்னான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினான். கண்ணன் பாட்டு பாடினான். எல்லாம் சொன்னான். அவன் ஜாதிகள் இல்லை என்று பாடிய காரணத்தால், ஆரியத்திலே பிறந்து ஆரியத்தை எதிர்த்த காரணத்தால் அன்றைக்கு பாரதியின் எழுத்துக்களை நயவஞ்சகத்தோடு வெளியிடுவதற்கு மறுத்தது ஆரிய கூட்டம். ஆனால் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு பாரதியின் அனைத்து நூல்களையும் அரசுடைமையாக்கி இந்த மண்ணுக்கு பெருமை. யாருக்கு பெருமை? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்றான் வள்ளுவ பெருந்தகை. அந்த வள்ளுவன் தந்த குரலை இந்த மண்ணில் விதைத்தவர், அரசுக்கு அடையாளப்படுத்தியவர் ஓமந்தூரார். பல செய்திகள் இன்றைக்கு சோழமண்டலத்தில் தஞ்சைக்கு திருவுடையார் கோயில் என்று சொன்னால் சரஸ்வதி மகால். இளைய சமுதாயம் நீங்கள் திருவுடையார் கோயிலுக்கு செல்வதல்ல, அந்த சரஸ்வதி மகாலை நேரில் சென்று ஆய்வு செய்து அதை அரசின் அடையாளம் அருங்காட்சியகமாக அமைத்த பெருமை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு உண்டு. இப்படி எண்ணற்ற சான்றுகள். தன்னுடைய வாழ்நாளை அரசியலில் ஒழுக்கத்தை நேர்மையை கடைபிடித்து வாழ்ந்தவர். அவருக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் புகழ் வாழும். அவர் எஞ்சிய காலம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் கண்டு வாடினேன் என்று வள்ளலாருக்கு தானம் தந்த தயாளன் ஓமந்தூரார். அவர் புகழ் நிலைத்து நிற்கும். அவர் புகழ் வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நான் மாமா ஜெயராமன் அவர்களை நீண்ட காலம் உறவு,
இருந்தாலும் இந்த சமூகத்தில் அவர்கள் பங்களிப்பு சிறுக சிறுக இருந்தது. நான் தொடர்ந்து இந்த ஓராண்டுகளாக பார்க்கிறேன். நிறைவாக இருக்கிறது. உங்கள் பணி சிறப்பாக இருக்கட்டும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.